மாதம் நாங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் போயிருந்தோம். ஸோ இந்த மாதம் வந்து இன்னும் அட்வென்ச்சரஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவலான ஒரு இடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து தேடி பார்த்த கண்டுபிடித்த ஒரு இடம் தான் பர்வதமலை. இது பார்த்தீங்கன்னா 4560 feet உள்ளது. இது சாதாரணமாக எல்லாராலுமே போயிட முடியாது. கண்டிப்பாக இதுக்கு ஃபிட்னஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நாங்கள் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 21 பேர் சேர்ந்து போனோம். இதில் வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கோம். ஒவ்வொரு ஸ்டேஜஸுமே ஒவ்வொரு டெரெயினுமே எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறணுன்றது ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 10 ரூபா. வெரி இம்பார்ட்டன்ட். கீழே மட்டும்தான் டாய்லெட் இருக்குது. நீங்கள் டாய்லெட் அங்கேயே யூஸ் பண்ணிக்கணும். நாங்கள் ஏர்லி மார்னிங் ஒரு 5 மணிக்கெலாம் போயிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு இந்த மாதிரி பிளெயின் சர்ஃபேஸில் நடக்கணும். அதுக்கப்புறமே 1200 ஸ்டெப்ஸ் ஏற போகிறோம். 200 படிக்கட்டு வந்திருக்கோம். 400 ஸ்டெப்ஸ் ஏறி வந்திருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மூச்சு விட்டு வாங்க தான். ஸோ நீங்கள் வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் வீக்கெண்டில் நல்ல ஜகஜகான கூட்டம் இருந்துச்சு. ஆனால் இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. 4200 இருக்குமா ஸ்டெப்ஸ் ஏறினது இந்த மாதிரி கல்பாறை. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு குளுக்கான் டி எடுத்துக்கோங்க. தண்ணிலாம் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். பட் கண்டிப்பாக தண்ணி எடுத்துக்கோங்க. வீக் டேஸில் வந்து கடைங்கள்லாம் அவ்வளோவா இருக்காது. 1-2 தான் இருக்கும். வீக்கெண்ட்ஸில் கொஞ்சம் நிறைய கடை இருக்காது. வெள்ளையங்கிரி கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ட்ரெக்கிங் இஸ் நத்திங். பட் ஸ்டில் இட் டேக்ஸ் லாட் ஆஃப் எனர்ஜி அண்ட் வி நீட் மோர் பவர். ஓம் நமச்சிவாய. We crossed 1200 steps. சொல்லுங்க சார். 1200. திருப்பி பாருங்க. ஓரளவுக்கு என்ன மாதிரி ஓகே. இந்த பாதை தான் ரொம்ப பயங்கரமான வழிதான். விட்டு இருப்பாங்க. பாருங்க கடவுளே. நமக்கு நல்லா இருக்கு. மோர் சில்லறை கொடு. சில்லறை சூப்பர் யூ. எப்படி இருக்கு? எப்படி சூப்பரா இருக்கா? வீடியோவா கேமராவா? வீடியோ அப்படியே ஃப்ரண்ட்ல போடுங்க. இறங்குது அப்படியே பாருங்க. ஆமா மேகம் தான் நம்ம கீழே வரும். அப்போ பாருங்க. இப்படி ட்ரை பண்ணு. எனக்கு குச்சி தரல. ஆனால் பார்த்தியா என் தண்ணி தான் உனக்கு யூஸ் ஆகுது. அதுதான் மேலே ஏற ஏற பியூட்டிஃபுல்லான வியூஸ். எஸ். ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டம் தான். யாருமே ரொம்ப ஈஸியாலாம் ஏறலை. ஆனால் நீ விழும் மலர் வேணாம். போகலாம். இந்த மரத்துல பாத்தீங்கன்னா வேண்டுதல் பண்ணிட்டு நிறைய பேர் தொட்டி வளையல் இது மாதிரி எல்லாமே கட்டியிருந்தாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா கீழே ஐயோ பின்னாடி போயிடலாமேன்னு சொன்னவங்களா கூட பியூட்டிஃபுல் வியூ, இட்ஸ் வர்த் அப்படின்னா. இது பாத்தீங்கன்னா இது நம்ம மேலேருந்து கீழே இறங்கி வர இங்க ஸ்டெப்ஸ் இருக்கு. அதுவும் வந்து இரும்பு ஸ்டெப்ஸ். இந்த சைடு பாத்தீங்கன்னா மேல கடப்பாறை பாதை. ஏன்னா நாங்க சண்டே வந்ததுனால பாத்தீங்கன்னா செம கூட்டம். எல்லாம் ஃபர்ஸ்ட் போகணும்னு சொல்லிட்டு எல்லாம் அடிச்சுக்கிட்டு ஏறினாங்க. யாராவது ஒருத்தவங்க கீழே வேணா கூட அப்படியே ஸ்ட்ரைட்டா எல்லாரும் உருண்டு போக வேண்டியதுதான். அந்த இடத்துல கொஞ்சம் பயத்திலேயே தான் நாங்க நின்னோம். எனக்கு இங்கதான் கொஞ்சம் நிறைய ஃபேன்ஸ் கிடைச்சாங்க. யூடியூபர் அக்கான்னு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதெல்லாம் எடுக்கல, சண்டை போட்டதெல்லாம் எடுக்கல, கவலைப்படாதீங்க.
என்ன தம்பி தெரியுறீங்க வாங்க. ஜே ஹாய் சொல்லுங்க. இல்ல போய் நீங்க தலை சொல்றீங்க சீக்கிரமா போங்கன்னு பொறுமையா தானே போனோம். ஹாப்பி எஸ் பாஸ். கவர் பண்ணணும். ஸோ நம்ம பிளெயின் சர்ஃபேஸ் நடந்தாச்சு, 1250 ஸ்டெப்ஸ் ஏறியாச்சு, கல்பாறை கடந்தாச்சு. இது கடப்பாறை பாறை, ஃபுல்லா கடப்பாறையா குத்தி வச்சிருக்காங்க. இது ரொம்பவே ஸ்டீப்பா இருந்தது, பார்க்க ஒரு மாதிரி திகிலா இருந்தது. ஆனா செம்ம சூப்பரான அட்வென்ச்சரா தான் இருந்துச்சு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். மிருதுலா சாதிக்குது, சாதனை பெண். எனக்கு பின்னாடி ஒரு சாதனை மங்கை வராங்க. ஏதோ அதை வராங்க பாருங்க, எல்லாத்தையும் யூடியூப் அக்கா. ஸோ இவ்வளோ தூரம் அதெல்லாம் ஏறி இறங்கி நடந்து வந்துட்டாங்களே அவ்வளோதான் நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. இன்னும் பாருங்கள், இவ்வளோ தூரம் போகணும். பட் கண்டிப்பாக வேர்த் த விசிட் தான். நீங்கள் உட்காந்து கண்டிப்பாக நீங்கள் வரலாம். வாங்க. இந்த எடுத்தாச்சு ப்ரோ உங்களை. ஆ டயர்டாகி பார்த்துட்டாங்க. மகிமை உலகம் தாங்க எல்லாமே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மறந்துடாம போட்டுருங்க. ஐடிக்கா ஸோ ஃபைனலாக ஆகாய பாதை கிட்ட வந்தாச்சு. ஸோ இங்கே ஆக்சுவலி எங்களுக்கு கூட்டமாக இருந்ததுனால அவ்வளோ நல்ல வீடியோ எடுக்க முடியல. பட் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன், ஸ்டெப்ஸ் எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்றத. இதெல்லாம் மஞ்சு மூல் பைக் மாதிரி இருக்குது. எப்படி வேற இருக்கா? இயற்கையா அமைந்த பாதை. மேம் புடிங்க போகுது மேம். அது தாங்க வேற மாதிரி இருக்கிறான். தோ இவர் தான் அந்த தலைவர். பயங்கர அக்ரெசிவாக எல்லார்ட்டையும் மிரட்டி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாருன்னு பார்த்துக்கோங்க. சாப்பிட்றதுக்கு யாராவது ஏதாவது வச்சுருக்காங்களான்னு செக்கிங் இன்ஸ்பெக்டர் மேலே இருந்து செக் பண்ணுறது பார்த்தீங்களா? தவழ்ந்து போக வச்சிட்டாங்களே பெருசு. குழந்தையாகவே மாறிவிட்டோம்ல. ரொம்ப பயமா இல்லை, கொஞ்சம் பயமா இருக்கு. வேகமா போடா. அவ்வளோதான், எனக்கு இந்த மலையே சொல்லுங்க. என்னடா இது? இன்னும் போய்கொண்டே இருக்கிறது. அக்கா பார்த்தீங்கன்னா சிவன் ஃபர்ஸ்ட் இந்த மலையில வந்து வச்ச பாதம்னு சொல்றாங்க. ஃபைனலி ரீச்டு. இது பார்த்தீங்கன்னா உள்ள இந்த கர்ப்ப கிரகம் அந்த இடத்துல வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்றாங்க. ஸோ எவ்வளோ தூரத்துக்கு காட்ட முடியுமோ எக்ஸ்டெண்ட் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து காட்டுறேன். ஸோ நம்ம போய் வீடியோ எடுக்காதீங்க, நம்மளை தடுக்கிறதுக்கு அங்கே யாருமே இல்லை. ஒரு குட்டி ஸ்டிக்கர் மட்டும் போட்டிருக்காங்க, நோ மொபைல் சொல்லிட்டு. ஸோ அதனால நான் உள்ளே போயிட்டு நான் வீடியோ ஃபோட்டோ எடுக்கல. ஸோ பார்த்தீங்கன்னாக்க இங்கே இன்கேஸ் நீங்கள் ஓரளவுக்கு ஃபிட்னா கூட நீங்கள் தாராளமாக வரலாம். இதெல்லாம் நாங்கள் வந்து கீழே கடப்பாறை பாறைக்கிட்ட கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வெயிட் பண்ணி எங்களுக்கு 4 hours ஆச்சு. எங்களுடைய இன்னொரு டீம் வந்தாங்க, அவங்க வந்து கிட்டத்தட்ட 6 hours ஆச்சு அவங்க 1 day வரதுக்கே. ஸோ கண்டிப்பாக அவங்களால நினச்சா முடியும், ட்ரை பண்ணி. பொசிஷன் அண்ட் நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம் கொஞ்சம் சப்பாத்தி இல்லைன்னு எல்லாருமே கொஞ்சம் பேக் பண்ணியிருந்தோம். அதை அங்கே போய் ஷேர் பண்ணிவிட்டு நாங்கள் இறங்கும் போது தான் இன்னொரு டீமை வந்து பார்த்தோம். ஸோ அவங்களுக்கோட ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் ரிட்டர்ன் இறங்கினதோட கம்ப்ளீட் வீடியோ பாருங்கள், அதுதான் இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு.